வணக்கம் மாணவர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போறது NMMS தேர்வில் கேட்கக்கூடிய மேட் பகுதியில் வரக்கூடிய எண் அணிகள்ங்கிற தலைப்புல வர வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல 9 எண்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த எண்கள்ல ஏதோ ஒரு எண்கள்ல கேள்விக்குறி இருக்கும். அந்த எண்களுக்கு தர்க்க ரீதியாகவோ நம்ம என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த முதல் வினாக்களை பாருங்களேன். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒண்ணு இந்த வழியா கூட்டினாலோ கழித்தாலோ இந்த எண் வருதா, இல்ல இப்படி செங்குத்தான வரிசையில வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிடைமட்டமாவும் பார்த்துக்கணும், அடுத்து செங்குத்தாவும் செக் பண்ணி பார்க்கணும். இப்ப கிடைமட்டமா பார்த்தோம் அப்படின்னா 3 7 கூட்டினா 10 வராது. இது ஒண்ணு இதா இருக்குது. இப்ப இங்கிட்டு பாருங்களேன், இது ரெண்டையும் கூட்டுவோம். 3 5 கூட்டினா 8, 8ஓட 2 பெருக்குனா 16 வருதா அப்படின்னா அடுத்த நம்பருக்கு அந்த இது பொருந்துதான்னு பார்க்கணும். 7ஐயும் 9ஐயும் கூட்டுனா 16, அதோட 2 பெருக்குனா 32. அப்பனா 11ஐயும் 13ஐயும் கூட்டுனா 24, அதோட 2 பெருக்குனா 48. இந்த இரண்டாவது எண் தான் சரியான பதில். அடுத்த வினாக்களை பாருங்களேன். 2 4 10 7 6 44 3 8 கொஸ்டின் மார்க். இப்ப இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2 4 இதுக்கு 10ங்கிறது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இத ரெண்டையும் பெருக்குனா 8, அதோட 2 கூட்டுனா 10. அதே மாதிரி இதுக்கு பொருந்தான்னு பார்ப்போம். 6 7 42, அதோட 2 கூட்டினா 44. அப்பனா 3 8 பெருக்குனா 24, அதோட 2 கூட்டினா 26. அப்பனா இந்த எண் தான் சரியான பதில். அடுத்த வினாக்களுக்கு வாங்க. 16 25 9 36 64 81 10 13 கொஸ்டின் மார்க். இப்ப இந்த எண்களை பார்த்தோம் நமக்கு தெரியணும், இது 16 25 இதெல்லாம் வர்க்க எண்கள். இது எல்லாமே வர்க்க எண்கள். கீழே நார்மலா இருக்குது. அப்பனா இவ ரெண்டும் ஏதோ செஞ்சாதான் கீழே இந்த வரிசை இப்ப செங்குத்தா வருது. இப்ப 16 4ஓட வர்க்கம், 36 6ஓட வர்க்கம், இரண்டையும் கூட்டினா 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10 வருதா. அப்பனா 25 5ஓட வர்க்கம், 64 8ஓட வர்க்கம், இது ரெண்டையும் கூட்டினா 13 வருது. ஆனா 9 3ஓட வர்க்கம், 81 9ஓட வர்க்கம், இது ரெண்டையும் கூட்டினா 12. இதுதான் அதுக்கான விடை. அடுத்தது 4வது வினா பாருங்க. 5 7 74 6 8 100 7 9 கொஸ்டின் மார்க். இதுல என்ன அப்படின்னா, இது ரெண்டையும் கூட்டினா வரல, பெருக்கினாலும் வரல. இது எல்லாத்துக்கும் வர்க்கம் பார்ப்போம். 5ஓட வர்க்கம் 25, 7ஓட வர்க்கம் 49, இரண்டையும் கூட்டினா 74. அப்படின்னா இதோட வர்க்கங்களை கூட்டியிருக்காங்க. அடுத்ததை பார்ப்போம். 6ஓட வர்க்கம் 36, 8ஓட வர்க்கம் 64, இரண்டையும் கூட்டினா 100 வருது. அப்பனா மூன்றாவது 7ஓட வர்க்கம் 49, 9ஓட வர்க்கம் 81, இரண்டையும் கூட்டினா 130. அப்படின்னா இரண்டாவது எண் தான் இதுக்கு சரியான பதில். இதே மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கு மற்றொரு எண்களுக்கு இடையே என்ன தர்க்க ரீதியான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விடை கண்டுபிடிங்க நண்பர்களே. நன்றி.